ஸ்ரீ கந்த புராணம் 5ஆம் பகுதி. பார்வதி பரிணயம். கைலையை அடைந்த ஈசன் சப்த ரிஷிகளை எண்ணினார். அவர்கள் ஈசனின் எதிரில் வந்து தமக்குரிய ஆணை என்ன என்று வினவ, பரமேஸ்வரன், பர்வதராஜன் மகள் பார்வதி தேவியை திருமணம் செய்ய விரும்புகிறேன். ஆதிபராசக்தியான அவளே இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஆவாள். அவள் என்னையே கணவனாக அடைய தவம் செய்து வருகிறாள். நீங்கள் உங்கள் பத்தினிகளுடன் சென்று திருமணம் பேசி முடித்து வர வேண்டும். மற்றும் அவளுடைய தாய் மேனையையும் மனப்பூர்வமாக சம்மதிக்கச் செய்வீராக என்று கட்டளையிட்டார் மகாதேவர். சப்த ரிஷிகளான 7 முனிவர்களும் ஈசனாரை பலம் வந்து வணங்கி புறப்பட்டு இமயத்தை அடைந்தனர். இமவான் இச்செய்தி அறிந்து வெளிப்பூந்து அவர்களை வரவேற்று உபசரித்தார். அவர்கள் பர்வதராஜனிடம் தமது மகள் பார்வதி தேவியை எம்பெருமானுக்கு திருமணம் பேச வந்துள்ளோம் என்று தமது விஷயத்தின் காரணத்தை கூறினர். உடனே இமவான் தனது சம்மதத்தை தெரிவித்திட, இமவானின் மனைவி மேனை ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினாள். ஈசனார் தாக்ஷாயினியை திருமணம் செய்து பின்னர் மாமனாராகிய தக்ஷனின் தலையை அறுத்து விட்டார். அது குறித்து அச்சப்படுகிறேன் என்றாள். முனிவர்களும் தக்க சமாதானம் தந்தனர். ஆங்கிரச முனிவர் கூறினார், தக்ஷன் தனக்கு ஈசன் அளித்த சகல ஐஸ்வர்யங்களையும் பட்டத்தையும் மறந்து ஈசனாரை ஒதுக்கி வைத்து மேலும் பரமனை பலவிதமாக ஏசினார். தாட்சாயினியும் வர அனுமதிக்கப்படவில்லை. இந்த அலட்சியமும் கர்ப்பமும் தான் அவன் அழிவிற்கு காரணம். இருப்பினும் மறுபடியும் அவனை உயிர்ப்பித்தருளினார் ஈசனார் என்று கூறிட, மேனையும் ஐயம் நீங்கினாள், சம்மதமளித்தாள். சப்த ரிஷிகளும் மனமகிழ்ந்தனர். இமவானையும் மேனையையும் ஆசீர்வதித்து திருமணத்திற்கான நன்னாளை நிச்சயித்து விடைபெற்று சென்று கைலை அடைந்து எம்பெருமானிடம் நிகழ்ந்ததை கூறி தம் இருப்பிடம் சென்றனர். பர்வதராஜன் அம்பிகையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலானார். அப்போது இமவானின் மகன் மைனாகன் தன்னுடைய தந்தையாரிடம் தேவதச்சனான விஸ்வகர்மனை வரவழைத்து கூறினால் அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிப்பார் என்று கூறினார். விஸ்வகர்மாவும் இது கேட்டு மனமகிழ்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து முடித்தார். பர்வதராஜன் அனைவருக்கும் திருமண ஓலை அனுப்பி வைத்தார். கைலைக்கு சென்று இறைவனை தரிசித்து வணங்கி, என் தவ பெண்ணை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். நாளையே சிறந்த நாள் என்று சப்த ரிஷிகள் லக்னம் குறிப்பிட்டுள்ளனர். தேவரீர் தங்கள் பரிவாரங்களுடன் எழுந்தருளி எனது மகளை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டினார். ஈசனாரும் அவ்வாறே அருள் பாலித்து திருவருள் புரிந்தார். பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இசைந்த பரமேஸ்வரர் சர்வாபரணங்களையும் அணிந்தவாறு தோன்றினார். பூதகணங்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க தேவாதி தேவர்களுடன் இமயமலையை வந்தடைந்தார் சிவபெருமான் அழகிய மணமகனாக. அவர் இமவானின் நகரமாகிய ஓஷதி பிரஸ்தத்தில் நகர்வலமாக வந்தபோது ஐயனின் திருமேனி அழகு கண்டு அனைவரும் மயங்கி நின்றனர். சிவபெருமான் மணமகனாக திருமண மண்டபத்தை அடைந்தபோது இமவானின் மனைவியான் தேவி மேனை மகளிர் பலர் புடைசூழ அவரை வணங்கி திருவடிகளை பாலால் சுத்தம் செய்து பக்தி பெருக்குடன் விளங்கினாள். பிரம்மதேவரும் திருமாலும் இருபுறம் கரம் தந்திட ஈசனார் மண்டபத்தில் பிரவேசித்து சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்தார். எம்பெருமான் அம்பிகை திருமணம் காண பெருங்கூட்டம் கூடியதால் இமயம் உள்ள வடபால் கீழே அழுந்தி தென் திசை உயர ஆரம்பித்தது. அப்போது ஈசனார் அகத்தியரை அருகழைத்து தென் திசை சென்று புதுகையில் தங்கி அங்கிருந்தவாறே திருமணத்தை காணுமாறு அருள்பாலித்தோம் என்று கூறிட, அகஸ்தியரும் பொதிகை மலை சென்றடைய பூமி சமமாகியது. அன்னை பார்வதி தேவியார் திருமகளின் கரத்தை பற்றி கொண்டு கலைமகள் துதி பாடிட திருமண மண்டபம் அடைந்து சிவபெருமானை வணங்கி நிற்க ஈசனாரும் தேவியை ஆசனத்தில் இருக்குமாறு பணித்தார். திருமண மண்டபத்தில் இவ்வாறு ஈசனாரும் அன்னை பார்வதி தேவியும் வீற்றிருக்க பர்வதராஜன் தன் மனைவி மேனை நீர் வார்த்திட சிவனாரின் திருவடிகளை விளக்கி சந்தனம் மலர் சார்த்தி உபசரித்தார்.
பின்னர் அன்னை பார்வதி தேவியின் கரத்தை எம்பிரான் கரத்துள் வைத்து வேத கோஷங்களுடன் தாரை நீர் வார்த்து கன்னிகாதானம் செய்வித்தார். பெண்டிர் எல்லோரும் கௌரி கல்யாணம் வைபோகமே என்று கோஷமிட்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. அடுத்து இமவான் பால் பழம் போன்ற பலவற்றை ஈசனாருக்கு அமுதன படைக்க இறைவன் நன்று என கூறி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவற்றை எடுத்து கொள்ளுமாறு இமவானை பணித்தார். அடுத்து திருமண நிகழ்ச்சிகள் யாவும் முறைப்படி நடந்தேற எல்லோரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். அதுவே தக்க தருணம் என்று ரதி தேவி சிவபெருமானிடம் தனது கணவரை தனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். எம்பெருமானும் கருணை கொண்டு மன்மதனை மன்னித்து ரதி தேவியின் வேண்டுகோளின்படி உனக்கு உயிர் பிச்சை அருளினோம். ஆனால் நீ அவளுக்கு கணவனாக அவளுக்கு மட்டும் உருவம் கொண்டு விளங்குவாய். மற்றவர்களுக்கு நீ உரு வெளிப்படாமல், அதாவது அனங்கனாக இருப்பாய். உன் ஆட்சி இனி வழக்கம் போல் தொடரும் என்று அருளினார். திருமணத்திற்கு வந்திருந்தோருக்கு விருந்தளித்து தக்க சன்மானங்கள் தந்திட்டார் இமவான். அனைவரும் பார்வதி பரமேஸ்வரர்களிடமும் இமவான் மேனையிடமும் விடை பெற்று தம் இருப்பிடம் சென்றனர். சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் ரிஷபமேறி திருக்கைலாயம் அடைந்தனர். 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.